ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விலாக். லாஸ்ட்டாக முன்னாடி நாள் புதன்கிழமையே கிளம்பி ஊருக்கு போன விலாக் பார்த்துருப்பீங்க. வியாழக்கிழமை போகிற பிளான் தான் இருந்தது. வெண்பா குட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால புதன்கிழமையே கிளம்பி ஊருக்கு போயாச்சு. தேர்ஸ்டே ஃபுல்லாக வெண்பா குட்டி ரெஸ்ட்டில் தான் இருந்தால். ஃபீவர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. கொஞ்சம் லைட்டாக ஒரு வார்ம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. அது இன்றைக்கி விலாக் ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் ஊரில் குருநாதர் சுவாமி கோவில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தியூரில் இருக்க குருநாதர் சுவாமி கோவில் 1 வீக் ஃபெஸ்டிவல் நடக்கும். நிறைய மாட்டு சந்தை, தூரி கடைகள்னு சூப்பராக இருக்கும். 1 வீக்குக்கு ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாகவே செம ரஷ்ஷாக இருக்கும். வண்டியெலாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ஃபெஸ்டிவல் நல்லா கிராண்டாக நடக்கும். அந்த கோவிலுக்கு தான் ஃப்ரைடே மார்னிங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். வெண்பா குட்டியை வீட்லேயே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி கிளம்பிகிட்டு இருந்தோம். பட் அவள் எங்களுக்கு முன்னாடி கிளம்பி நின்றுட்டா. அதனால் கடைசியில் விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவான் அப்படின்ட்டு ஃபைனலாக கூட்டிகிட்டு போகலான்னு டிசைட் பண்ணி வெண்பா குட்டியும் கிளப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு. சாட்டர்டே சண்டே நல்ல கூட்டமாக இருக்கும். அதனால் ஃப்ரைடேவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பி வந்தாச்சு. ஜிவி, மோகன், அப்புறம் ஜிவியோட சிஸ்டர் இன்லாஸ், நாங்கள் 2 பேர், வெண்பா குட்டி, நாங்கள் எல்லோரும் தான் கிளம்பி போயிருந்தோம். முன்னாடி நாள் நைட்டு செம மழை. கோவில்லையும் நைட்டு மழை பெஞ்சிருக்கு போல். அந்த மாடு சந்தை போட்டிருந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சேராகவே இருந்தது. சேத்துக்குள்ளே தான் மாடு எல்லாமே கட்டியிருந்தாங்க. இதில் ஃபேமஸாக இருக்கிறது மாட்டு சந்தை தான். நிறைய மாடு விற்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு சைடு ஃபுல்லாகவே கடைகள் தான் இருக்கும். 2 சைடுமே கடைங்க இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய தூரி இருக்கும். நாங்கள் கிருஷ்ணாபுரம் ஏரி சைட்லேருந்து நடக்க ஆரம்பித்தோம். அது வரைக்கும் ஆப்போசிட் சைடில் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ்க்கு 2 சைடுமே ஃபுல்லாக கடையாக தான் இருக்கும். அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. வெயிலும் அன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நார்மலாக கடைகள் முன்னாடியே நாங்கள் எல்லா வருஷமும் பார்த்தது தான். அதனால் பெருசாக இங்கே வாங்குறதுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கலாம். பெரியவங்களுக்கு பெருசாக வாங்குறதுக்கு எதுவும் இருக்காது. பாத்திர கடைகள்லாம் இருக்கும். பட் இங்கே அவ்வளோ குவாலிட்டியான பாத்திரம்லாம் கிடைக்குமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்படியே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எதாவது வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிட்டு வரப்போகிறோம். மாடு கட்டியிருக்க இடத்துல உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு சேராக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அப்படியே நல்லா சேரு. மழை பெஞ்சதுக்கும் அந்த மாடெல்லாம் மிதிச்சு ஒரு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே நல்லா சாக்லேட் சாஸ் மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு சேராக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே விலாக் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஊர் கோவில் திருவிழா எப்படி இருக்கும்னு வீடியோவை பாருங்கள். திருவிழாவில் இருக்க மொத்தமுமே வீடியோ எடுக்கிறது கஷ்டம். ஸோ நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோவில் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, வந்ததே இல்லை அப்படின்னா இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் இந்த கோவில் டைமில் நீங்கள் வர முடிஞ்சது அப்படின்னா பாருங்கள். நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நல்ல ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். கோப்ரோனா ஹேண்டிலோட வரணும். ஆமாம், அதுவே அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு தூரி போட்டிருக்காங்க இந்த வாட்டி. ஓடி இந்த ரோடெல்லாம் அப்படியே மாறும் சேரா இல்லை. தூரி ஆட போறியா? ஸ்ரீகுமாரனோட பேக் பாருங்க, விளம்பரத்துக்கா. 10 ரூபாய்க்கு விற்பாங்க.
தேங்காய் நார் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. தண்ணீர் இதாகக்கூடாது. ஒட்டகம் பாரு, ஒட்டகம் வருது. டாகி நல்லா இருக்குல்ல. ரைடா மேபி. எவ்வளோ பெருசு. டெசர்ட்லேருந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்களா? எனக்கு இந்த கேமல்லாம் பார்த்தாலே கோட் லைஃப் மூவி தான் ஞாபகம் வருது. இங்கே பாருங்க. இதுதானே போன வருஷம் வாங்கினோம். பஸ் பின்னாடி வருது, உங்க டாடி பின்னாடி. வெண்பா குட்டி பாருங்கள், மோகனோட தோல் மேலே உட்காந்துட்டு ஜாலியாக ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. மேலே உட்கார வச்சா வியூ தெரியுங்கிறதுக்காக மேலே உட்கார வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கூட்டத்தில் கையில் நம்ம பிடிச்சி நடந்து கூப்பிட்டு வரதோ இல்லை கையில் தூக்கிக்கிறத விட இந்த மாதிரி மேலே வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப்னு நினைக்கிற க்ரௌடில் இருக்கும்போது நாங்கள் ஒரு 10:30 to 11 போல் வந்து கோவிலுக்கு அந்த ஏரியாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். தூரம் எதுவுமே வந்து ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணல. முன்னாடி நாள் வந்து மழை பெஞ்சிருது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து ஸ்டாப்பில் தான் இருந்தது. 1 o'clock மேலே தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சரி நாங்கள் கடைகள் எல்லாமே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையெல்லாமே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தூரியாட போனோம். 1-2 தூரி மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எம்டி ரைடாக தான் போயிட்டு இருந்தது. யாருமே இன்னும் ஏற ஆரம்பிக்கல. வெயில் வந்து நல்லா செம்மையாக கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே மழை வந்துருங்கிற அளவுக்கு அவ்வளோ வெயில் இருந்தது. பட் எங்களோட நல்ல நேரம் ஈவினிங் வரைக்கும் அன்றைக்கி வந்து மழையே வரல. இந்த வெயிலில் போய் சுற்றிட்டு வந்துட்டு மழை வந்திருந்தா கூட பெட்டராக இருக்கும் போல் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு நல்ல வெயில். சோளக்கருது கடை பார்த்தோன்னே சோளக்கருது வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு.
வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. நாங்கள் வந்து மழைக்காக கொடை எடுத்துகிட்டு போனோம். பட் ஃபைனலி வந்து வெயில் க்யூஸ் ஆகிடுச்சு. வெண்பா குட்டி வந்து கொடைக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால் அட்லீஸ்ட் ஒரு கேப் வாங்கி போடலான்னு சொல்லிட்டு கேப் தான் வந்து வாங்கி போட்டு விட்டுருந்தோம். அது குழந்தைகளை கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த கடை முன்னாடி ஆக்டிவா பெப்ப ஸ்கூட்டி நம்பி எடுக்க போறா யாரும் வண்டி கோரிக்கை கடை முன்னாடி எடுக்க போறாங்க. ஆக்டிவா ஸ்கூட்டி பெப்ப டாடி உனக்கு கண்ணாடி வாங்கி தரேன். சன்கிளாஸ் ஓண்டு ரெட் கலர் அதே வாங்கி கீழே இருக்கவே வாங்குற அந்த ரெட்டு வித் ஒயிட். திருவிழாக்கு போயிட்டு திருவிழா கண்ணாடி வாங்காமல் இருந்தால் எப்படி? வெண்பா குட்டி வந்து ஃபர்ஸ்டே அதை தான் வாங்கினா கேப்புக்கு அப்புறமா. Say hi. எடுக்கலாமா? வேணும். அங்கேருந்த ஒரு சின்ன ஷாப்புக்குள்ளே வந்து உள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். என்னென்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தோம். பெருசாக எதுவுமே வாங்கலை. மோஸ்ட்லி வந்து எல்லா ஷாப்லேயுமே விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பண்ணிட்டு வந்தோம். க்ரௌடு வந்து சண்டேக்கு அப்புறமா இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து இந்த இயர் வந்து எக்ஸ்ட்ராவே ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. சரி ஏதாவது வேணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீயாக கூட்டம் இல்லாத டைமில் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா என்ன ஷாப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். நாளைக்கு ஊசி போடப்படும். சொப்பு சாமாவா?
எல்லாரும் திருவிழாவில் வந்து என்னென்னவோ வாங்கி சாப்பிடுவாங்க, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவாங்க. பட் நாங்கள் வந்து கோலி சோடா தான் வாங்குறதுக்கு போனோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிராண்டு கோலி சோடா வந்து கிடச்சி. பெருசாக ஷாப்ஸில் வந்து கிடைக்கிறதில்ல. காராளன் பிராண்டோட கோலி சோடா வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடித்த வெயிலுக்கு கோலி சோடா காராளன் பிராண்டு சூப்பராக இருந்தது. பட் ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. நார்மலாக பெரிய பாட்டிலே வந்து 30க்கு தான் சேல் பண்ணுவாங்க. இந்த சின்ன பாட்டிலே வந்து எனக்கு 30 ருபீஸ் சொன்னாங்க. நான் சொல்கிறேன். திரும்பிடலாம். கோயில் போகணும். இப்போ முன்னாடி வந்து ஒரு சின்ன வழி மாதிரி போகும். அங்கே ஃபுல்லாக வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ் தான் வச்சுருப்பாங்க. கற்பூரம், ஊதுபத்தி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வழியில் தான் வந்து கோவிலுக்குமே போய் சாமி கும்பிடணும். நல்ல கூட்டமாக இருக்கும். லைன் வந்து பெருசாக நிற்போம். அதனால் நாங்கள் கோவிலுக்குலாம் போகல. இங்கேயே இருந்து சாமியை மட்டும் பார்த்து கும்பிட்டாச்சு. அந்த செராமிக் ஜார் கடைக்கு மட்டும் போயிட்டு வர. இவ்வளோ கடைகளில் தாண்டி வந்ததில் இந்த செராமிக் ஜார் கடை தான் வந்து என் கண்ணை உடுத்திட்டே இருந்தது. வர வழியில் ஃபுல்லாக அதை தான் தேடிட்டே வந்தேன். லாஸ்ட் இயர் கோவில் திருவிழாலேயுமே வந்து செராமிக் ஜார் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் வந்து பெருசாக ஒரு 3 வாங்கலான்னு பிளான் பண்ணேன். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலரில் வந்து கிடைக்கல. எந்த பொருள் எடுத்தாலும் 80 ரூபா பாருங்க, 100 ரூபா பாருங்க. மேஜிக் சிலிண்டர் பாருங்க, வெறும் 100 ரூபா. பெரிய ஹெலிகாப்டருக்கு பாருங்க 100 ரூபா.
இந்த கடை வந்து நல்லா பெருசாகவே இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் சூப்பராக இருந்தது. பட் எங்கேயுமே வந்து எதுவும் வாங்கலை. நான் வந்து எல்லோ கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் 1 kg சைஸில் தான் வந்து தேடிட்டு இருந்தேன். பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த கலரில் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் இயர் வந்து நான் எல்லோ கலர் தான் வாங்கினேன் எல்லாமே. ஸோ அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லோவில் வேணும்னு பார்த்துட்டு இருந்தேன். மற்றபடி கலர்ஸ் டிசைன் எல்லாமே வந்து எல்லா கலருமே சூப்பராக இருந்தது. எல்லா டிசைனுமே சூப்பராக இருந்தது. முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிளெயின் ஜார் தான் இருக்கும், ஒரே கலர் தான் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய ஷேப்பில், நிறைய கலர்ஸில், நிறைய டிசைன்ஸில் வந்து வந்துருச்சு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட எனக்கு வந்து எல்லோ மேட்ச் பண்ணுங்கிறதுனால எதுவுமே வந்து வாங்க முடியாமல் போயிடுச்சு. இந்த ஷாப்லேயுமே வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அடுத்து இந்த கோவில் திருவிழாவில் ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பருத்தி தான். எல்லாருமே வந்து வாங்காமல் போக மாட்டாங்க. அல்வா அண்ட் தேங்காய் பருத்தி நாங்களுமே வந்து வாங்கினோம். வெண்பா குட்டிக்கு வந்து அல்வா ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ரெட் கலர் பபிள் மிஷின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேட்டரி ஆப்ரேட்டர் தான், சார்ஜ் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 300 இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவங்க வந்து 500 அந்த மாதிரி சொன்னாங்க, 550 சொன்னாங்க. நல்லா இருந்தாலும் கூட இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த் இல்லைன்னு தோணுச்சு. அதனால நாங்கள் வேறு ஒரு பபிள் கன் வந்து பார்த்து வாங்கினோம். அதுவே வந்துட்டு பேட்டரி ஆப்ரேட்டர் தான். எங்களுக்கு மல்லிகைப்பூ காண்பிக்கக்கூடிய பணியாரக்கல்லுக்கு மட்டும் ஒரு ஷாப். கொஞ்சம் நிறைய குழி இருக்கிறது ஒரு பணியாரக்கல். கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு 2 சைடுமே இருந்த கடைகள்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்தாச்சு. லைட்டாக அங்கங்கே வந்து தூரியும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே வந்து பெரியம்மா வீடு இருந்தது, அங்கே தான் வந்து போயிட்டோம். லஞ்சும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் வறுவல் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து வெயிலில் நல்லா ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு திரும்ப பெரியம்மா வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட வந்தாச்சு. அப்பா வந்து தூரிக்கு பாஸ் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே இருக்க தோட்டம் வந்து அப்பா தான் இப்போ ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு வந்து பாஸ் கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு தான் வந்து நாங்கள் தூரி ஆடுறதுக்கு போனோம். இந்த வருஷம் டிக்கெட் ப்ரைஸ் வந்து 120, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ நான் காமிச்சிட்ருக்க தூரி எல்லாமே வந்து அப்பா ஓட்டுற இடத்துல தான் வந்து, அப்பா ஓட்டுற தோட்டத்தில் தான் வந்து போட்டிருக்காங்க. எங்களோட ஓன் தோட்டம் கிடையாது, ரெண்ட்டுக்கு தான் வந்து இந்த தோட்டத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க.
சாப்பிட்டுட்டு தூரிலாம் ஆடுறதுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ரைடு எல்லாமே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. வெண்பா குட்டி வந்து இவ்வளோ நேரம் எக்ஸைட்டாக இருந்ததை விட இப்போ தான் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா. இந்த தூரி எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்துலேயுமே போகணும்னு அவளுக்கு ஆசை. பட் எல்லாத்துலேயுமே வந்து விட முடியாது, ரொம்ப சின்ன பொண்ணுல. ஆனால் அவளுக்கு ஜெயிண்ட் வீலில் போகணும்லாம் ஆசை. ஜெயிண்ட் வீல் தான் காமிச்சு போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாள். கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயாவது ஆகணும், அப்போ தான் வந்து ஜெயிண்ட் வீலில் கூப்பிட்டு போக முடியும். நாங்கள் தான் வந்து பயந்துகிட்டே இருந்தோம். பட் வெண்பா குட்டிக்கு வந்து பயமே இல்லை, எல்லாத்துலேயுமே போகணுன்னு தான் ஆசைப்பட்டா. பட் ஒரு அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி தூரிகளில் மட்டும் வெண்பா குட்டியை ஒரு ரைடு கூப்பிட்டு போனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு தூரி வந்துட்டு இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. எல்லா தூரியும் விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரே ஒரு தூரி தான் வந்து போட்டிருந்தாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 போட் இருந்தது, ஒரு 6-7 ஜெயிண்ட் வீல் இருந்தது. அந்த மாதிரி நிறையா இல்லாமல் இது வந்து சிங்கிளாக தான் இருந்ததுங்கிறதுனால செம கூட்டம். அதுக்கு 150 வந்து சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே தலைகீழாக மேலே போய் அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே இறக்குனாங்க. கீழேருந்து பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. அந்த தூரியில் ரைடு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே இடம் மாறிடும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த ட்ராகன் ட்ரெயினுக்கு தான் போயிருந்தோம். வெண்பா குட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெரிய தூரியில் வந்து கூப்பிட்டு போகிறது வந்து இந்த வருஷம்தான். இதுவே வந்து பெருசு தான், பட்டு பயப்படுவாளோன்னு நினச்சோம் ஏறினதுக்கு அப்புறமா. ஆனால் கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவள் ஜெயிண்ட் வீலில் பார்த்தா அதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த ட்ராகன் ரைடு முடிஞ்சதுமே வந்து வெண்பா குட்டியை வீட்டுக்கு அனுப்பிட்டோம். ஜிவி மோகன் 2 பேருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்களோட வந்து வெண்பா குட்டி வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ரொம்ப வெயில் வந்து ஜாஸ்தியாக இருந்தது, அதுக்கு மேலே மேனேஜே பண்ண முடியாது. வெண்பாக்கு வந்து இப்போ தான் ஃபீவர் சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி போதும் அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஜெயிண்ட் வீல் இந்த போட் இது எல்லாத்துலேயுமே வந்து ரைடு போனோம். இந்த போட் வந்து ரொம்ப பெருசு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் இந்த குட்டி பசங்களோட சேர்ந்துட்டு நானும் மேலே போயிட்டேன். பட் போனதுக்கப்புறம் எதுக்குடா மேலே வந்தங்கிற அளவுக்கு இருந்தது. செம்ம பயம் இறங்குற வரைக்கும். ஆனால் சூப்பராக இருந்தது, நல்லா த்ரில்லிங்காக. கீழே போட்டுறாங்க, போட்டு செம ஃபாஸ்டா வேற போகுது. இந்த பிள்ளையாம நீ இத என்ன பண்றது? ஆனா மொத்த கான்டாக்ட் நீங்க தான் இருக்கீங்க. அக்கா போகா என்ன விசப்பரிச்சு விட்டு போனாங்க. விசப்பரிச்சு இல்ல இல்ல எல்லாரும் கேக்குறாங்க.
இந்த ரைடுக்கு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே நின்றுட்டேன். கீழேருந்து பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. எப்படி தான் மேலே அதில் வந்து ரைடு போகிறாங்க அப்படின்னு தெரியல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கேட்கணும் எப்படி இருந்ததுன்ட்டு. ஆல்ரெடி முன்னாடி போன இதில் வந்துட்டு என்னோடய மாமா பொண்ணு போயிருந்தா. அவள் வந்து மேலே ரைடில் இருக்கும்போது அவள் சவுண்டு தான் செம்மையாக கேட்டுச்சு. அவ்வளோ கத்துனா. பட் கீழே வந்ததுக்கப்புறம் பயமாக இருந்தாலும் ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனால். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த பயம் குறையவே இல்லை. நான் வந்து போகவே இல்லை. அவங்க எல்லோரும் மட்டும்தான் வந்து போயிருந்தாங்க. ரொம்ப வெயிலாக இருந்தது. அதனால் அந்த ரைடு முடிகிற வரைக்கும் ஒரு நிழல் பார்த்து நிற்கலான்ட்டு தென்னை மரத்துக்கு கீழே தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஒரு சின்ன நிழல் இருந்தது. அந்த நிழல்லே நிறைய பேர் நின்றுருந்தாங்க. பக்கத்தில் இருந்து அதை பார்க்குறத விட தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அந்த ரைடு வந்து சூப்பராக இருந்தது. எல்லா தூரியிலேருந்து வந்த சவுண்டை விட இதில் தான் வந்து கத்துற சத்தம் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. என்ன தான் பயம் இருந்தாலும் தைரியத்தோடு வந்து எல்லாருமே போயிடுறாங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்டேயே வந்து மேலே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க தலைகீழாக. இதை எப்படி அவங்க உள்ளே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஏதோ நான் அந்த இடத்துல மேலே இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அங்கே உள்ளே உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் கிரேட்டு தான். பயம் இல்லாமல் பயந்தாலும் கூட ஒரு தைரியத்தோடு போயிடுறாங்க. எனக்கும் வந்து சில இடத்துல தோணுச்சு, சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தோணினாலும் கூட லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த தைரியம் வரவே இல்லை. திருவிழா க்ரௌடு மொத்தமுமே வந்து இந்த தூரி பக்கத்தில் தான் இருந்தது. ஃபுல் டைம் வந்து வெயிட்டிங்லேயே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து 150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதோட ரைடு இருக்குது. அதுக்கப்புறமா க்ரௌடு ஜாஸ்தி ஆகாத 7 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படின்னு கம்மியாயிடுச்சு. இந்த திருவிழாலேயே இங்கே இருந்ததில் எல்லாத்தையும் விட இவங்க ஒருத்தர் தான் வந்து நல்லா சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்ரௌடு இருந்தது இதை சுற்றி ஃபுல் டைமு. அவங்க ஜாலியாக ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அவங்கக்கிட்டேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாச்சு. அவங்களுக்கும் பயமாக தான் இருந்தது. அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ரைடு எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் பெருசாக நாங்கள் எதுக்கும் போகல. வீட்டுக்கு போயிட்டு நல்லா சூப்பராக லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஊருக்கு வந்து போயிட்டோம். சண்டே வரைக்கும் வந்து நல்ல க்ரௌடு இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் இருக்கப்போ ஒன்ஸ் வந்து கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களோட ஃப்ரைடே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. சாட்டர்டே வந்து ஒரு மதியம் போல் கோபிக்கு கிளம்பி போயாச்சு. சண்டே வந்து ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சுது. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் விலாக் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வெண்பாக்குட்டி போயிட்டுருக்க ரைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பி மண்டே வந்திருந்தோம். அப்போ தான் வந்து வெண்பாக்குட்டி இந்த ரைடு எல்லாமே போயிருந்தா. கொஞ்சம் குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாமே வந்து அதில் நிறைய கூப்பிட்டு போயிருந்தோம். நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணால் கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா எல்லா ரைடுமே. மண்டே ஒரு 2 o'clock போல் நான், ஜீவி, அம்மா, வெண்பாக்குட்டி நாங்கள் 4 பேர் மட்டும்தான் வந்து போயிருந்தோம். ஒரு 7 o'clock வரைக்கும் ஜாலியாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்தாச்சு. பெருசாக ஷாப்பிங்லாம் ஒன்றும் பண்ணலை. வெண்பாக்குட்டிக்காக தான் வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். அன்றைக்குமே கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறமே வந்து வெனஸ்டே வரைக்குமே எல்லா ஷாப்ஸு தூரி எல்லாமே இருந்தது. விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த விலாக் இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த கோவில் திருவிழா நீங்கள் வந்து பார்த்து எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்திருப்பீங்க. வராமல் இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சண்டே எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அடுத்து அந்த vlog தான் வரப்போகுது. அந்த vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்டு.